குடியரசுத் தலைவரால் தன்னிறைவு பெற்ற கிராமம் என்று 4 முறை பாராட்டு பெற்ற ஊருக்குள் சமீப காலமாக கஞ்சா பாய்ஸின் அட்டூழியம் அதிகரித்திருக்கிறது. போதையின் பாதையில் பயணித்த இளைஞர்களை தட்டி கேட்டவர் வீட்டில் பெட்ரோல் பாம் வீசிய சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் குடியிருந்த வீட்டிற்குள் பெட்ரோல் பாமை வீசி எறிந்த நபர் அதன் பிறகு சுற்றி வளைக்க முயன்றவர்களுக்கும் மரண பயத்தை காட்டுவதற்காக நடு ரோட்டில் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்துள்ளார். இந்த சம்பவத்தால் நடுநிசி இரவில் நாலுக்கோட்டை கிராமமே அதிர்ந்து போயிருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்றப்பின்னணியையும் அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தரை நேரடியாக களத்திற்கு அனுப்பி வைத்தோம். சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர். மளிகை கடை நடத்தி வந்த நாராயணனுக்கு மொத்தம் 5 மகன்கள் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் நாராயணனும் அவருடைய மனைவி தனலட்சுமியும் மருமகள்கள் மற்றும் பேரக்குழந்தைகளோடு நாலுக்கோட்டையில் உள்ள சொந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபுதேவா என்கிற வாலிபரும் அவருடைய கூட்டாளியான வடிவேல் என்பவரும் தினமும் கஞ்சாவை புகைத்துவிட்டு போதையில் கிராமவாசிகளிடம் தகராறில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்புதான் இந்த 2 சுல்லான்களும் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை வாளால் பதம் பார்த்ததில் அது சேதமடைந்துள்ளது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக பொது சொத்தையும் இருசக்கர வாகனத்தை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வந்த இந்த போதை பாய்ஸின் கவனம் கிராமவாசிகள் மீது திரும்பி உள்ளது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே தெருவில் ஐயனார் தெருவில் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு மோட்டார் பைக் வந்து கஞ்சா போதையில் பெரிய வாழை வச்சு வெட்டி பெரிய கலவரம் வச்சு இப்போ அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த பையன் இப்போ நேற்று தான் வந்தாப்புல. இந்த சூழலில்தான் வெளிநாட்டில் இருந்து விடுமுறையில் சொந்த ஊருக்கு திரும்பி வந்த நாராயணனின் மகன் ராஜா அவருடைய வீட்டிற்கு அருகே இருந்த வாய்க்கால் பாலத்தில் அமர்ந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த வடிவேலையும் பிரபுதேவாவையும் உரிமையோடு கண்டித்துள்ளார். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து பேசும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இரு, நீ போ, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இதை சொல்லி போக சொன்னதுக்கு உடனே வீட்டுக்கு போய் வாள் எடுத்துகிட்டு வந்து கஞ்சா போதையில் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவை கத்தியால் வெட்டி பெரிய பிரச்சனை கலவராயிருச்சு. இதன் தொடர்ச்சியாக டென்ஷனான பிரபுதேவா அன்று இரவு கூட்டாளிகளோடு போதையில் நாராயணனின் வீட்டிற்கு வந்து மீண்டும் வம்பிழுத்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் நாராயணனின் காலில் வெட்டு விழுந்திருக்கிறது. காயமடைந்த நாராயணனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாராயணன் தரப்பில் இருந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரபுதேவா சம்பவம் நடந்த இரவில் நாராயணனின் வீட்டிற்கு கொலை ஆயுதங்களோடு வந்திருக்கிறார். ஏற்கனவே நாராயணன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் அப்போது அவருடைய வீட்டில் மருமகள்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் மட்டுமே இருந்துள்ளனர். பிரபுதேவா கையில் பெரிய வாளோடு வாசலில் நின்ற காரணத்தால் உயிர் பயத்தில் அவர்கள் வீட்டின் கதவை உள்பக்கமாக தாழிட்டு கொண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் பாராமல் தன் மீது புகார் அளித்தவரை பழிவாங்க வேண்டும் என்கிற கொலை வெறியோடு வந்திருந்த பிரபுதேவா நாராயணனின் வீட்டில் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசி எறிந்துள்ளார். ஆனால் நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆம்பளையால் யாருமே வீட்டில் இல்லாத டைத்தில் நானும் என்னோட அக்காவும் 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். குழந்தைங்க 2 குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்த சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லை. அந்த சமயத்தில் பெட்ரோல் குண்டு போட்டு கட்டிட்டாங்க. 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவே பயத்தோடு தான், உயிர் பயத்தோடு தான் இருந்தோம். சத்தம் கேட்டு ஒன்று திரண்ட அப்பகுதி வாசிகள் போதை பாய்ஸை சுற்றி வளைக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர்கள் மறுபடியும் ஒரு பெட்ரோல் குண்டை வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வடிவேலுவை அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் வலைவீசி தேடி வருகின்றனர். குடியரசுத் தலைவரால் தன்னிறைவு பெற்ற கிராமம் என 4 முறை பாராட்டு பெற்ற நாலுக்கோட்டை போதையின் பாதையில் பயணிக்கும் இளைஞர்களால் தற்போது உயிருக்கு உத்தரவாதமில்லாத கிராமமாக மாறி வருகிறது.
காவல்துறை உயரதிகாரிகள் இப்பகுதியில் உள்ள இளைஞர்களிடையே புழங்கக்கூடிய கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மது போதை, கஞ்சா இந்த மாதிரி புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வாள் எடுக்கவும் ஊருக்குள்ள அசம்பாவிதங்கள் செய்யவும் இருந்தாங்க. இந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ தான் இது நடக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எந்த கிராமத்துலேயும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டத்திலே ஏற்கனவே வந்து கொலைப்பலி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அச்சுறுத்தலாகவே மக்கள்லாம் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ஊர்லேயும் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துடும். அதனால் மதிப்புக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து உடனே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அச்சுறுத்தல் பண்ணிய அந்த குற்றவாளிகளையும் உடனே கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை கொடுத்து தண்டனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.